அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த நத்திங் ஃபோன் 1 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு சில இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, செமையாக இருக்குது. ஓகே, இதில் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த இதில் பண்ணுறப்ப ஹோம் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த ஹோம் செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டாட் ஆன் ஆப் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் செட்டிங்ஸ், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வேண்டாம், இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்ததாக அலோ ஆப்ஸ் டு ஷோ பபிள்ஸ்ன்னு இருக்குது. இது எப்படின்னா, இப்போ நம்ம வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த பபிள்ஸில் காட்டும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்லார்ஜில் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மற்றபடி நான் எந்த ஃபோன்லேயும் இது வரைக்கும் நான் ஒன்றும் பார்த்தது மாதிரியே தெரியலை. இது ஒரு நியூ ஃபீச்சர்னே சொல்லலாம். அது மாதிரி நம்ம அதை மினிமைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணணும். பண்ணுறப்ப மினிமைஸ்ன்னு வரும், கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகிரும். அடுத்ததாக நம்ம மேலே நோட்டிஃபிகேஷன் பாரே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மற்ற ஃபோன்லேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அலாரம் கூட டேரெக்டாக நம்ம அதுலேருந்து செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பார்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை கொண்டு போய்ட்டு மேலே வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற ஃபோன்ஸ்லலாம் வந்துட்டு வெறுமனையே ஐகான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் தான் வந்துட்டு அந்த நேமோட கொடுத்துருக்காங்க. இதுவே சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்ததாக அதில் பாருங்கள், அந்த பவர் ஐக்கான் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப அதில் லாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த லாக்டவுனுங்கிற இடத்துல மறுபடியும் இந்த பவர் ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே அந்த பட்டனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் கேஸ்ட் எல்லாமே எது செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் செட்டிங்ஸை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போகிறேன். அதில் போய்ட்டு கிளிப் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பின்னாடி இருக்கிற அந்த லைட்ஸு, இதை நான் எனேபிள் பண்ணுறப்ப ரிங்டோன், இப்போ ரிங்டோன்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரிங்டோனை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து அந்த ரிங்டோன் வந்து அடிக்கும். அந்த மோடில் கொடுத்துருக்காங்க. இப்போ காண்டாக்டுக்கு செட் பண்ணணுனாலும் செட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் இந்த ஃபோன் வச்சுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கான வீடியோ, டெடிக்கேட்டடான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி இந்த நத்திங் ஃபோன் ஒன்றில் நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த கிளிப் இன்டர்ஃபேஸ்க்கு போகிறோம். போயிட்டு ரிங்டோன்ஸ் பாருங்கள், நிறையா வருது. நம்ம கஸ்டம் ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதை லைட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுறப்ப அது வர்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு சவுண்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம் போல். அந்த ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. எல்லா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்பிளே ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னா அதில் நைட் லைட் செட் பண்ணுறது, டிஸ்பிளேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், நைட் லைட் உடனே ஒரு மாதிரி எல்லோயிஷாக மாறிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். இது ரொம்பவே கொஞ்சம் தான். இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பாக்சிங் யூடியூப் சேனலில். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை.